நான் திரு பெருமாள்மணி அவர்கள்ட்ட என்ன கணக்கு போடுகிறார் ஓபிஎஸ்? ஏன்னா பாஜக கூட்டணியில் இருக்கோம், தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கோம்னு தொடர்ந்து சொல்லி வந்தவர். இப்போ அந்த டோன் மாறுது, அது கண்டனம் ஆயிடுச்சு. அப்போ வேற ஏதோ கணக்கு, அது வந்து திரு பன்ருட்டியார் அவர்கள் சொன்ன மாதிரி விஜய், பாமக, ஓபிஎஸ் அந்த கணக்கா? இல்லை ஐயா, ஓபிஎஸ் அவர்களுடைய பாதையை தந்தி டிவியினுடைய 2 பேட்டிகள் ரொம்ப தெளிவாக உணர்த்துகின்றன. ஒன்று ஐயா இபிஎஸ் அவர்களுடைய பேட்டி. அந்த பேட்டியில் அவருக்கே உடைய கூர்மையான பதில்களில் ஒன்றை தெளிவுபடுத்துகிறார். ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கான காலம் கடந்து விட்டது. அதற்கு பிறகு நீங்கள் தற்செயலாகவோ அல்லது திட்டமிட்டோ ஒரு மிகச்சரியான நபராக ஐயா பன்ருட்டியார் அவர்களை நீங்கள் பேட்டி காண்கிறீர்கள். அந்த பேட்டியில் என்ன சொல்கிறாரு ஐயா பன்ருட்டியார்? தமிழக திராவிட அரசியலினுடைய ஒரு ராஜகுரு போன்றவர். அண்ணா 1967 1989 வரை எம்எல்ஏவாக இருந்த பெருமை அவருக்கு உண்டு. அப்படியாப்பட்ட ஒருவர் அவர் என்ன சொல்கிறார் என்றால், தாவேகா விஜய் என்பது ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு ஒரு சரியான தேர்வாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். இப்போது ஒரு விஷயம் தெளிவுபடுத்தப்படுகிறது. என்னென்னா 2021 ஐயா ஓபிஎஸ் அவர்களும் ஐயா இபிஎஸ் அவர்களும் இணைந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்த பொழுது அமமுகவிற்கான கதவு அடைக்கப்பட்டது என்டிஏ கூட்டணியில். பிறகு இவர்கள் இருவரும் காலத்தின் கட்டாயத்தினால் பிரிந்த பொழுது ஐயா இபிஎஸ் அவர்கள் தேமுதிகவுடன் தனியாக களம் கண்டார். ஐயா ஓபிஎஸ் அவர்களும் அமமுகவும் ஒரே அணியாக என்டிஏ கூட்டணியில் களம் கண்டனர். இப்போது ஐயா இபிஎஸ் அவர்கள் ஐயா பாஜகவுடன் கூட்டணி அமைத்து விட்டார். அப்போ ஒன்று தெளிவாகிறது, இந்த கூட்டணியில் தனக்கான இடம் இல்லை என்பதை ஐயா ஓபிஎஸ் அவர்கள் அந்த நொடியே ஊகித்திருப்பார். எப்போது ஐயா இபிஎஸ் அவர்கள் டெல்லிக்கு சென்று கூட இல்லை, ஐயா அமித்ஷா அவர்களுக்கும் ஐயா இபிஎஸ் அவர்களுக்கும் சந்திப்பு நிகழப்போகிறது என்பது நமக்கெல்லாம் தெரிவதற்கு முன்னாலேயே நிச்சயமாக ஐயா ஓபிஎஸ்க்கு தெரிந்திருக்கும். அந்த நொடியே அவர் முடிவு செய்திருப்பார், என்டிஏவில் தனக்கான இடம் இல்லை. அப்ப ஏன் இன்னும் கமிட் பண்ணாம இருக்காங்க? நாங்க வெளியில வந்துட்டோம் ஏன் சொல்லாம இருக்கல? அது அவரோட ஸ்டைலை நீங்க பார்க்கணும். அவர் எப்போதுமே ரொம்ப ஆர்ப்பாட்டமாக பேசுகிறவரோ அதிரடியாக ஏதேனும் நடவடிக்கைகளை எடுப்பவரோ அல்ல. 2001 வருவாய்த்துறை அமைச்சராக இருந்தவர் காலத்தினுடைய கால ஓட்டத்தில் முதலமைச்சராக பொறுப்பேற்கிற ஒரு வாய்ப்பு வந்த பொழுது, இப்போ கூட அந்த விஷுவல்ஸ் இருக்கும், எடுத்து பாருங்க, ராஜ்பவனில் பொறுப்பேற்று விட்டு அப்படி கூட்டத்தோடு ஒருவராகத்தான் வருவார். அவர் எந்த இடத்திலும் தன்னை பெரிதாக வெளிக்காட்டி கொள்ளக்கூடியவர் அல்ல. ஆனால் அவ்வப்போது சில குழுக்களை நமக்கு கொடுப்பார், சில லீடு நமக்கு கொடுப்பார். அந்த லீடை நம்ம தான் பிடிச்சுக்கணும். இப்போ அந்த ஐயா ஓபிஎஸ்